எல்லாருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் நல்லால நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் காத்திருக்குங்க. முருகப்பெருமான் பிடிக்கும்னா உன் முருகா போற்றின மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் ராசி சக்கரத்தில் 12வதாக வரக்கூடிய குருவை அதிபதியாக கொண்ட மீனராசி நண்பர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மற்றவங்களுடைய சுக துக்கத்தை உணர்ந்துட்டு உதவி செய்யக்கூடிய தயங்காத நல்ல மனம் கொண்டவங்கன்னு சொல்லலாம். சூழலை உடனே புரிஞ்சுப்பீங்க கூடிய சக்தி இருக்குது. சிறந்த கற்பனை திறன் உங்கள்கிட்ட இருக்குங்க. உயர்ந்த பண்பு பொறுமைன்னு தர்ம சிந்தனை உங்களுடைய இயல்பாக இருக்குது. யாரையும் எளிதில் நம்ப மாற மாட்டீங்க. தாய் தந்தை குடும்பத்தின் மீது அதிக பற்று கொண்டவங்க. சமயத்துக்கு ஏற்ப மாறக்கூடிய தன்மையும் பல்துறையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கான திறமை இருக்குங்க. மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சவாலாக உங்களுடைய குணம் பார்த்தீங்கன்னா நிஜ உலகை விட கனவு உலகில் வாழ விரும்பக்கூடிய நபருங்க நீங்கள். கடினமான சூழலில் கூட முடிவெடுப்பதில் தயக்கமும் சோம்பேறித்தனமும் உங்ககிட்ட இருப்பது உங்களுக்குடைய பார்த்தீங்கன்னா நெகட்டிவிட்டியாக இருக்குங்க. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மாற்றிக்கோங்க. மேலும் மீனராசி நண்பர்களுக்கு தற்போது நடக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பால் எப்படிப்பட்ட பலன் காத்திருக்கு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு உறவு யாருன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு ராசிலிருந்து இன்னொரு ராசிக்கு பேச்சாகும். அந்த வகையில் இந்த கிரக மாற்றம் பார்த்தீங்கன்னா சில ராசிக்கு சுப பலனையும் சில ராசிக்கு அசுப பலனை ஏற்படுத்தும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மீன ராசினருக்கு மற்றும் இந்த ராசியை சார்ந்த லக்னக்காரர்களுக்கும் இந்த நேரம் ஜென்மசனி நடந்து கொண்டிருப்பதால் நடுத்தர வயதை தாண்டியவங்களுக்கு பெரிய பாதிப்பு எதுவும் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்படாதுங்க. இளைய பருவத்தினருக்கு குறிப்பாக ரேவதி நட்சத்திரருக்கு சிறிய சிறிய மாற்றங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். உத்திராடாதி பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மன அழுத்தத்திலிருந்து விலகக்கூடிய சூழலை ஏற்படுத்தி தருவார். மேலும் எந்த பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்து வெளியே வந்து விட முடியும் கூடிய தைரியமும் தன்னம்பிக்கை ஏற்படுங்க. பழைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா இந்த நேரம் பெரிய பிரச்சனையாக மாற வாய்ப்பு இருக்குது. பணம் வரக்கூடிய மாதமாக இருக்குது. மேலும் உங்கள் ராஜ யோகாதிபதியான 2ஆம் 9க்குரிய செவ்வாய் உங்களுக்கு வலிமையான அமைப்பில் நன்றாக இருப்பதால் பெரிய கஷ்டம் எதுவும் இந்த நேரத்தில் உங்களை நெருங்காது. வியாபாரிகள் தொழில் முனைவோருக்கு லாபம் சம்பாதிக்கக்கூடிய மாதமாக இருக்குது. மேலும் செவ்வாய் 45 நாட்களுக்கு இந்த இடத்திலே இருப்பது உங்களுக்கு பெரிய நன்மைகளை தரக்கூடிய அமைப்புங்க. நன்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய நேரமாக இருக்குது. 3ஆம் இடத்துல சுக்கிரன் வலுத்திருப்பது நல்ல அறிமுகங்களை ஏற்படுத்தி தருவார். சமுதாயத்தில் பெரிய நிலையில் இருப்பவங்களுடைய பணக்காரர்கள் அந்தஸ்தில் பெரியவங்கள் இருப்பவங்க மூலமாக நல்ல உதவிகளும் ஆதாயமும் உண்டு. அவங்க மூலமாக வாழ்க்கை இனி உங்களுக்கு நன்றாக மாறக்கூடிய யோகம் இருக்குது. மேலும் கிழக்கு திசையிலிருந்து ஒரு நல்ல லாபங்கள் வரப்போகுது. சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு செல்ல விரும்புவோருக்கு விசா போன்ற அனுமதிகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. 20-30 வயதில் இருந்தீங்கன்னா நல்லவைகள் நடக்க ஆரம்பமாகும். வாய்ப்பு இருக்கும்போது பயன்படுத்திக்கோங்க. ஜென்மசனியில் இருந்தால் சிறு சிறு பாதிப்புகளை கொடுத்து கொண்டே தான் இருக்கும். நிறைய மன வருத்தங்களை ஏற்படுத்தி தரலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா விரயங்களும் செலவுகளும் மன கஷ்டங்கள் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். எவ்வளவுதான் வேலை செய்தாலும் அங்கீகாரம் கிடைக்க தன்மை இருக்கும். அந்த நிலைமையெல்லாம் இனி பரிபூரணமாக நீங்கி பகல் நேரத்தில் தூங்கிட்டு ராத்திரியில் வேலை செய்யக்கூடிய அமைப்பு உள்ளது. அப்பா அம்மாவுக்கு பொருளாதார பின்னடைவுகள் இருக்கும். மேலும் இந்த நேரம் ஜென்மசனியினுடைய ஆதிக்கத்தை நீங்கள் இருப்பதால் மற்றவங்களை இந்த நேரத்தில் நம்பாமல் உங்களை நீங்கள் நம்புவது நம்பிக்கையை தரும். இளைய பருவத்தினருக்கு இந்த பாதிப்புகள் இருக்காது. நடுத்தர வயதினருக்கு இவை பொருந்தாதுங்க. மாறாக உங்களுக்கு சொத்துக்கள் சேர வாய்ப்பிற்கு வருமானம் உயருங்க. சகோதரர்களால் நன்மைகள் உண்டு, மேன்மையும் உண்டு. சகோதர சகோதரிகளுக்கு மேன்மைகள் ஏற்படும்.
இளைய பருவத்தினருக்கு வேலை, காதல், பணம் விஷயங்களில் மன அழுத்தம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ரேவதி நட்சத்திரத்தில் அகலக்கால் வைக்காம பெரியவங்க சொல்படி இந்த நேரத்தில் நடந்து கொள்வது நல்லதுங்க. மேலும் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா மீனராசி நண்பர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தடைகள் விலக தவறாமல் இந்த நேரம் குலதெய்வ வழிபாடு பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு பலனை ஏற்படுத்தி தரப்போகுது. மேலும் இந்த வைகாசி மாதம் பார்த்தீங்கன்னா இந்த மீனராசி நண்பர்களுக்கு தொடக்கத்தில் ஆரோக்கியத்தில் தொல்லையோ அதிக விரயத்தை ஏற்படுத்தலாம். தொழில குறுக்கீடுகள் போன்றவை ஏற்பட வாய்ப்பிருக்கு. இருந்தாலும் இப்போ அது 26ஆம் தேதியில் குரு கடக ராசிக்கு செல்லும் போது உங்கள் பார்வை உங்கள் ராசியின் மீது பதிவதால் மாதத்தின் பிற்பாதியில் மகிழ்ச்சி அதிகரிக்கும், மன நிம்மதி கிடைக்கும். எந்த நேரத்தில் செய்ய நினைச்சாலும் பொருளாதாரம் கை கொடுக்கும். புதிய வாய்ப்புகள் வருவதை ஏற்றுக்கொள்ளுங்க. மேலும் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு சுக்கிரன் செல்வதாலும் உங்கள் ராசிக்கு 3, 8க்கு இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன் தான். அவர் ஸ்தானத்துக்கு அவர் இந்த நேரத்தில் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அச்சுறுத்தலை ஏற்படுத்தலாம். நரம்பு எலும்பு சம்பந்தமான பாதிப்புகள் உருவாகலாம். வாகனங்களில் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருங்க. ஒரு சிலரை நம்பி செய்த காரியங்கள் இந்த நேரம் நடைபெறாமல் கூட போகலாம். விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கியும் திருப்தி ஏற்படாது. வியாபாரத்தில் பிறரை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் போகலாம். உடன்பிறப்புகளுடைய ஒத்துழைப்பு இனி குறையும். பண பற்றாக்குறைவினுடைய காரணமாக பிறரிடம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். மேலும் வைகாசி 12ஆம் தேதியன்று மிதுன ராசிக்கு புதன் செல்வதால் உங்கள் ராசிக்கு 4, 7க்கு இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் இந்த புதன். அவர் ஸ்தானத்துக்கே சஞ்சரிக்கும் இந்த நேரம் ஓரளவு நன்மைகளை தருங்க. இடம் வீடு வாங்க வேண்டும்னு நினைச்சிங்கன்னா அந்த முயற்சி கை கொடுக்கும். கட்டி வீட்டை பழுது பார்க்கக்கூடிய யோகம் உண்டு. தொழில் விரிவு செய்ய எடுத்த முயற்சிகள் தடைகள் வராது. தற்காலிக பணியில் இருந்தீங்கன்னா நிரந்தர பணியில் அமரக்கூடிய வாய்ப்பு உண்டு. மேலும் 26ஆம் தேதியன்று கடக ராசிக்கு சுக்கிரன் செல்வதால் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடங்களுக்கு அதிபதியானவர்னா சுக்கிரன். அஷ்டமாதிபதி 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் போது பிள்ளைகளால் தொல்லையும் பிரச்சனை ஏற்படுங்க. ஒரு சிலருக்கு பூர்வீக இடத்தையோ வாங்கிய இடத்தையோ விற்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தலாம். வேலைப்பொழு இனி அதிகரிக்கும். உத்தியோகத்தில் மேலதிகாரியுடைய கெடுபிடி காரணமாக நீங்கள் அதிலிருந்து விலகிக் கொள்ளலான்னு நினைப்பீங்க. குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் குணமறிந்து நடப்பது சந்தேகம்தான். வழிபாடு வளர்ச்சியை கொடுக்கும். மேலும் பொது வாழ்க்கையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நெருங்கிய பிரமுகருடைய நட்பால் நன்மை கிடைக்கும். வியாபாரம் தொழில் செய்தீங்கன்னா ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு வேலைப்பளு இனி அதிகரிக்கும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் சேரும். மாணவ மாணவிகளுக்கு மதிப்பெண் உயரும். பெண்களுக்கு இடம் பூமி சேர்க்கை உண்டு. போதுமான வருமானமும் கிடைக்கும். மேலும் இந்த நேரம் முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருங்க. மேலும் பார்த்தீங்கன்னா காரியத்தில் கண்ணாக செயல்படக்கூடிய மீனராசி நண்பர்களுக்கு இந்த நேரம் மேலும் காரியங்கள் எல்லாம் வெற்றியாக விளிம்பில் சென்று முழு வெற்றியடையாமல் இருந்து வந்த நிலை இனி மாறும். உடல்நிலை சீரான நிலையில் இருக்கும். சிலருக்கு கண் கோளாறு இருந்தால் அது நீங்கும். பேச்சை பாதியாக குறைப்பது நல்லது. நீங்கள் சொல்லாததையெல்லாம் சொன்னதாக சொல்லி வம்பெழுக்கக்கூடிய மனிதர்கள் உங்களை சூழ்ந்து இருக்கக்கூடிய காலமாக இருக்குது. உத்தியோகத்தர்களுக்கு வாகனம் இயந்திரங்களை பயன்படுத்தும் போது ரொம்ப கவனமாக இருங்க. வேலை செய்யும் இடத்துல நல்ல மதிப்பு கிடைக்கும். உங்களுக்கு பணி இடம் மாறுதல் பணி உயர்வு உண்டு. பணம் நகை சம்மந்தமான விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் செய்தீங்கன்னா யாருக்கும் கடன் கொடுக்கும் முன்னாடி எச்சரிக்கையாக இருங்க. நன்கு விசாரித்து எதையும் செய்வது நல்லது. எங்கு பணம் செய்யும் முன் மிகுந்த முன்னேற்பாடோடு செல்லுங்க. குடும்பத்தில் பேசுவதற்கு முன்னாடி நன்கு யோசித்து பேச பாருங்க. பண விஷயங்களை ரொம்ப கராராக இருங்க. தேவையற்ற வீண் ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கணும். தைரியம் பிரகாசிக்கக்கூடிய நேரமாக இருக்கு. இருந்தாலும் அசட்டு தைரியம் வேண்டாம். தாய் வழி உறவினரோட உறவுகள் பார்த்தீங்கன்னா மேலுங்க. வீடு மனை வாகனம் ஆபரணங்கள் யோகம் கூடி வருந்த கலந்தது. கலைத்துறையினர் சற்று எச்சரிக்கையோடு செயல்படுங்க. உங்களுக்கு எதிர்காலத்தில் ஏற்பட இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க வழிவகை செய்யுங்க. அரசியல்வாதிகள் கவனமாக செயல்பட்டாலே மேலிடத்தில் நல்ல மதிப்பு இந்த நேரத்தில் கிடைக்கும். உங்களிடம் உதவி கேட்டு வருபவங்க உதாசனப்படுத்தாதீங்க. பெண்களுக்கு பிள்ளைகள் படிப்பில் கவனமாக இருங்க. பிள்ளைகளோடு தேவையற்ற வீண் விவாதங்களை ஈடுபடாதீங்க. உடல் நிலையில் சீரான நிலை இருந்தாலும் கவனமாக இருங்க. கணவன் மனைவி உறவில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்.
மாணவ மணிகள் படிப்பில் சாதனைகள் புரிவீங்க. ஆனால் சோம்பல் பார்த்திங்கன்னா கூடவே கூடாது. மேலும் நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் வரக்கூடிய புரட்டாதி 4ஆம் பாதத்தில் உள்ளவங்களுக்கு இந்த நேரம் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. சுப காரியங்கள் நடத்துவது பற்றிய பேச்சுவார்த்தைகள் வெற்றியை அளிக்கும். சிக்கன நடவடிக்கை மேற்கொள்வீங்க. அடுத்தபடியாக உத்திராடாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரம் உங்கள் தொழிலில் உங்களுக்குன்னு தனி முத்திரையை பதிப்பீங்க. சிலருக்கு வாக்கு கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படலாம். மிக அருமையாக உடல்நிலையில் முன்னேற்றம் இருக்குது. மூன்றாவதாக ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரம் பெரியவங்களுடைய ஆசை உண்டு. ஆடை அணிகலன்கள் புதிதாக வாங்குவீங்க. மேலும் பிறருடைய பொறாமைக்கு நீங்கள் ஆளாக நேரிடும். உன்னத நிலைக்கு செல்ல வேண்டி மனம் ஏங்கிடுங்க. இந்த நேரம் பார்த்தீங்கன்னா சிவனை வியாழக்கிழமை நாளில் வணங்கி வந்தாலே மன நிம்மதியை தருங்க. கடன் தொல்லையும் குறைய தொடங்கும். இந்த வீடியோ பதிவில் மீனராசி நண்பர்களுக்கு நடக்கக்கூடிய கிரக நிலை அமைப்பால் எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் மீனராசி நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காமல் ஓ முருகா போற்றி என்னும் மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.